ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் ரெக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதோடைய தொகுப்பாக தான் இந்த வீடியோ இருக்க போது. முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இதை படித்து முடிச்சிட்ட பிறகு அடே ரியல்மி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரியல்மி மேலே அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ரியல்மி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு கேட்கலாம் போல் தோணுச்சு. அதுவும் அவங்க போட்டிருந்த கமெண்ட் அப்படியே சைடில் வந்து போடுறேன். அண்ட் தென் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து ரியல்மி P1 டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வைஸ் ரீசெண்ட் வெர்ஷன் 6.0 வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் தீம்ஸு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு லைவ் அலர்ட் இல்லை. லைவ் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஸ் தான் எப்படி நம்மளோட ஐஃபோன்லலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைனமிக் ஐலண்ட் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றதில்ல இப்போதைக்கு. மியூசிக்கு அப்புறமா ஸ்க்ரீன் ரெக்கார்டெல்லாம் பண்ணால் வருது. ஸோ அது ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் தென் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கஸ்டமைசேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரியல்மியோடைய இன்ஸ்டாகிராம் பேஜில், ரியல்மி இந்தியாவோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் கேட்டிருக்காங்க. இதை பற்றி கேட்கும்போது இதில் யூஸ் பண்ணியிருக்காது ரியல்மி P1 ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோடைய 7050 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட கஸ்டமைசேஷன் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. அவங்க அப்படியே கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ லான்ச் ஆகிருக்க ரியல்மி 14X இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோனு எல்சிடி டிஸ்பிளேல தான் வருது. அந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கஸ்டமைசேஷன் இருக்குது. அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட லோயர் அண்ட் ப்ராசர் தான். அந்த ப்ராசர் நேமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோடைய டிமென்சிட்டி 6300 அதான் 6300 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதுக்கடுத்து இது 2 சிப்பையும் வந்து சும்மா கூகுளில் போட்டு கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் இதெல்லாமே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இதில் எதுவாக டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிலாம் செக் பண்ணி பார்த்தா எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 7050 இந்த 6300 பெட்டராக தான் இருக்குது. ஆனால் ஏன் சப்போர்ட் பண்ணேன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு நானும் ரியல்மி இந்தியாவை போய் கேட்டு பார்த்தா எனக்கு ரியல்மி இந்தியாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா P1 டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகாது. நான் ரீசன் வந்து கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் ஒரு 9:30-10 மணிக்கிட்ட நான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண நினைக்கிறேன். இதுக்கு என்ன ரீசன்னு சொல்லி கேட்டு எனக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிப்ளையும் வரல. அவங்க கிட்டேருந்து வந்து என்னென்னா, டியர் கஸ்டமர், வி ஆர் சாரி டு இன்ஃபார்ம் யூ தட் த ரியல்மி P1 5G டஸ் நாட் சப்போர்ட் AOD கஸ்டமைசேஷன். AODனா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கஸ்டமைசேஷனை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா ரியல்மி P1 யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ரியல்மியோட கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அப்டேட்டை பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 6.0 அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நிறைய பக்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. நீங்கள் வெறும் அந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸான GT சீரியஸ்க்கு மட்டும்தான் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதுக்கடுத்தது இருக்க எந்த இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரியல்மியோட 13 ப்ரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ ப்ளஸ்லேயும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதுக்கும் ஒரு கமெண்ட் இருக்குது, அதையும் நான் வந்து சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சில யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணது காமனாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளெக்ஸ் தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இதுவும் இல்லை, வெறுமே க்யூட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை தவிர நீங்கள் வீடியோவில் காமிச்ச நம்ம வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கா மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம கஸ்டமைசேஷன் பண்ண முடியல. ஆனால் அவங்களே ரேண்டமாக வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ரியல்மி 13 ப்ரோ ப்ளஸ் யூசர்ஸ் வந்து சொல்லும் போதும் நம்ம நண்பர்கள் சொல்லும் போதே நான் வந்து பார்த்தேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. நீங்கள் யாராவது ரியல்மி P1 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி யார்கிட்ட பேசுறதுன்னு தெரில. ரியல்மி சைட்ல இருந்து ரியல்மி அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயே போய் கேட்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசனுன்றத இந்த சாரி கூடவே சேர்த்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சாரி மட்டும் சொல்லி நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த சாரி கூடவே இந்த ப்ராசரு இதனால இது சப்போர்ட் பண்ணாது, அதனால தான் நாங்கள் இங்கே இந்த ஃபீச்சரை கட் பண்ணுறோம், இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சரை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா ஓகே. அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு அடிச்சிங்கல்ல, எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வேன். அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன கோவப்படாதீங்க, எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவன் சந்தோஷமா இருப்பான். என்ன பண்ண போற? அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா தலை வெடிச்சிருப்பேன். சரிப்பட்டு வர மாட்டேன். ரெண்டாவது கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னடா கமெண்டே வரல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட் தான் வந்து பண்ணியிருந்தீங்க. ரியல்மி GT 6 அப்புறமா 60 யூசர்ஸ்க்கு வந்து
எப்போ ஸ்டேபிள் வரும், நான் பீட்டாவில் இருக்கேன், எனக்கு எப்போ ஸ்டேபிள் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டேபிள் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானேத்து வந்து சொன்னார், ப்ரோ எனக்கு ஸ்டேபிள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு ரியல்மி GT6 யூசரு. ஸோ வந்துருச்சுன்னாரு. ஆனால் ஒரு பீட்டா ப்ரோக்ராமில் ரிஜிஸ்டர் பண்ணலை, டேரெக்டாகவே ஒரு ஸ்டேபிள் தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரியல்மி GT60க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு 8:40 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துருச்சு. நான் கூட பீட்டாவான்னு போய் செக் பண்ணேன், இல்லை டிசம்பர் பேட்சோடு சேர்த்து ஸ்டேபிளை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளும் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் கரெக்டாக. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை பண்ணி முடிச்சு ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. ஃபோனில் வேறு ஏதோ பக் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எதுவும் தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் தென் இதையும் ஸ்டோர் ஓவர் தான் பண்ண போகிறாங்க ரியல்மி சைட்லேருந்து. இவங்க மட்டும் ஃபாஸ்ட்டாலாம் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் யாராவது ரியல்மி GT6 யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ரியல்மி 13 Pro Plus யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் யாராவது 13 Pro Plus ஆர் 12 Pro Plus யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் டாமி ப்ரோ எடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கமெண்ட் வந்து போட்டிருக்காரு. இது கமெண்ட்னு சொல்கிறவரை அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க அப்படின்றதுக்காக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 13 Pro Plus தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் லாஸ்ட் 1 வீக் முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காரு. லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் எடுக்கும்போது திடீர்னு கிரீன் கலர் டாட் வந்து இருக்கு ஃபோனில். அந்த டாட் வந்துடுறனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. அண்ட் தென் பவர் பட்டன், வால்யூம் பட்டன் இந்த மாதிரி எதுவுமே ஒர்க் ஆகலை. அவர் ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துருக்காரு போல, எதுவுமே ஒர்க் ஆகலை. டிஸ்பிளேலையும் எந்த விதமான டச் ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம், அதுவும் ஒரு புது ஃபோனை வாங்கி 2 மாதம் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வாங்கின ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா ஷோரூமில் வந்து ஒரு ஆஃப்லைன் ஷோரூமில் தான் வந்து வாங்கியிருக்காரு. உடனே வந்து என்ன பண்ணியிருக்காரு, இது ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கணும், இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபோனில் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில்லு, பாக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஷோரூமுக்கு வந்து போயிருக்காரு. ஷோரூமுக்கு போயிட்டு அவங்க கிட்ட காட்டுறதுக்குள்ளே அவருக்கு வந்த சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரிலாம் தோணும். எப்போவுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணிட முடியும். ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா, ஒரு வேளை இப்படி சொல்லிடுவாங்களோ மோர் நெகட்டிவ் சைடாக நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்காரு. இந்த ஃபோனு ஒரு வேளை நம்மளுக்கு எவ்வளோ செலவு வைக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டுலாம் போயிருக்காரு. போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோரூமில் இருந்தவங்க ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஷோரூமில் அந்த ஃபோனை வாங்கி 3 பட்டனையும், இந்த வால்யூம் அப்பு, டவுனு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், இந்த 3 பட்டனையும் ஒரே டைமில் அழுத்தி பிடிச்சி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி கொடுத்தாங்களாம். ஆன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த டாட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு ப்ரோ, என்னடா க்ரீன் லைன் இஷ்யூ வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசும்போது சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ரியல்மி 13 Pro Plusல வந்திருக்கு அப்படின்றத வந்து தெரிவிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா வெயிட் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்குறீங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே. ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் கேப் விட்டாது அப்டேட் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ நீ எப்படா ஸ்டேபிள் வந்தவொடனே பண்ணிட்ட அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டேபிள், ஸோ ஏற்கனவே ஸ்டேபிள் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சே 2 நாள் ஆச்சு. அதனால தான் இன்னைக்கு ஸ்டேபிள் வந்த உடனே நான் வந்து பண்ணேன். ஸோ நீங்கள் எந்த அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அப்டேட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஒரு 2-3 நாள், ஏன் 1 வாரம் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை அப்டேட் பண்ணலாமா, அப்டேட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஃபோனுடைய கம்யூனிட்டி பேஜுக்கு போனீங்கனாலும் அதில் வந்து ஏகப்பட்ட யூசர்ஸ் வந்து டெக் என்தூசியாஸ்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி செக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்தது நம்ம எண்ட் யூசராக நம்ம இதுதான் ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அப்படின்ற போது ரிஸ்க் எடுக்காமல் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் அப்படின்ற நண்பர் வந்து போட்டிருக்காரு, Pixel 7 Pro ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ ஹவு டு ரிசால்வ் அப்படின்ற மாதிரி. Pixel 7 Pro ஹீட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வெயிலில் ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்க, அவுட்டோரில் இல்லை இன்டோர்லேயே நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் ஆகுது அப்படின்றத வந்து நான் பார்த்துருக்கேன். இது ஒரு எந்த மாதிரி டைமில் ஹீட் ஆகுதுன்றதை வந்து சொல்லலாம். மேபி ரீசெண்ட் அப்டேட் ஏதாவது பண்ணியிருக்காரா, எதுவுமே வந்து சொல்லலை. இஃப் இன்கேஸ் ரீசெண்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் ஹீட்டிங் ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து பாருங்கள். இல்லை உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் டவுனாக இருக்குது, நெட்வொர்க் வந்து அடி வாங்கிட்டே இருக்குது, 4G 2G 3G 5G அப்படின்ற மாதிரி சுவிட்ச் ஆகிட்டே இருக்குனாலும்
பிக்சல் ஃபோன்ஸ் ஹீட் ஆகுது. ஸோ பிக்சல் ஃபோன் மட்டும் இல்லை, எல்லா ஃபோனும் ஹீட் ஆகும். அந்த மாதிரி டைமில் ரொம்ப இதுவாகிட்டே இருந்துச்சுன்னா, சுவிட்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பேட்டரி ட்ரைனும் சேர்த்தாகும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லை ரீசெண்டாக நீங்கள் ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், அந்த ஆப்னால கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகி ப்ராசரை வந்து சும்மா 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 இது பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு தடவை சிம்மை கழட்டிட்டு ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது ரொம்ப ஆக்வர்டாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் 1 மணி நேரம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணால் எந்த மாதிரி ஹீட் ஆகுமோ அதே மாதிரி யூசேஜ் பண்ணி பாருங்கள். சிம் இல்லாமல், சிம் போட்டு ஹீட் ஆகுது அப்படின்னீங்கன்னா அங்கே வந்து சிக்னலில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாராவது ரியல்மி UI 6.0 அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் பீட்டா கூட போகாமல் இருக்கீங்கன்னா போகாதீங்க, வெயிட் பண்ணி ஸ்டேபிளுக்கு வந்து போயிருங்க. ஏன்னா அதில் ஏகப்பட்ட பேர் ஒரு டிவைஸ்க்கு ஒரு பக்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் உஷாராக வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது பிக்சல் 7 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறமா ஏதாவது ஓவர் ஹீட்டிங் இருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தென் ஸ்டேபிள் யூஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டேபிளுக்கு வந்துட்டீங்க, ரியல்மி UI 6.0 ஸ்டேபிளுக்கு வந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்களும் சொல்லுங்கள், நானும் வந்து செக் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாட்டா பேசுகிறது நான் வந்து